ஏன் நல்லா இல்ல குழம்பு? என்னத்த வச்சா அதெல்லாம் ஒரு குழம்பு மனுஷன் தின்னுவானா? அப்ப நீங்க சாப்பிட்டீங்க இப்போ? நாய் கிட்ட போட்டா கூட அது வாந்தி எடுத்துட்டு போயிடும். ஏன் நீங்க எடுக்கல இப்ப வாந்தி? படு கேவலமா இருந்துச்சு. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நல்லா இல்லையா அப்ப குழம்பு? ராதா கேவலமா இருக்கு மாப்ள. அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு மாமா மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது, லவ் இல்ல? இந்த எதுவும் இல்ல, கர்மமும் இல்லாததான். எங்கெங்கோ வந்து வந்தாங்க அவங்க கிட்ட. எதுக்கு அத்தை உங்களை செருப்பல் அடிக்கவா? கல்யாணம் பண்ணிக்கிறோம் தான் வந்தாங்க. என் தலை எழுத்து இவனை வந்து கட்டிக்கின்னு நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அங்கெல்லாம் போகாத என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். வாந்தி வர மாதிரியே இருக்குது, அது தின்ட்டு வந்து. நல்லா இல்லையா அப்ப குழம்பு? கேவலமா இருக்கு மாப்ள. நல்லா இல்ல? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டா நாயே. தட்டு தட்டு மூக்கு விட்டு கொட்டிக்கினே. அப்ப வரல இந்த வாந்தி. இன்னொரு வால் பீஸ் போட சொன்னேன், அப்ப வரல உனக்கு வாந்தி. நான் முன்ன வந்து உட்காந்துட்டியா? அப்படியே கூப்பிடலாம் மாட்டியா? இருக்கு, இங்கதான் கொஞ்சம் காத்து வருதுன்னு வந்தேன். வரும்போது என்னையும் கூப்பிடணும். நான் கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா சரி வச்சுட்டு அடுப்பாங்கறல அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வரேன், பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு. பரவாயில்ல விடு. சரி, எப்படி இருந்துச்சு குழம்பு? சூப்பரா இருந்தது, வேற நல்லா இருந்ததுல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் காரசாரமா இருந்துச்சு, திருப்தியா சாப்பிட்டேன். நம்ம காத்து வேற வந்து தொலைய மாட்டேங்குது. ஒரு ஸ்ப்ரைட் மட்டும்தான் மிஸ். அதுவும் தான் நல்லா இருந்துச்சு. ஸ்ப்ரைட்டா வாங்கினா சொல்லிட்டவனே? ஆத்தால மகளுக்கு வேற வேலையே இல்ல. இப்ப பாரு திண்டு திண்டு வந்து இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது. வந்துட்டியா? சரி இப்ப ஏந்து. அவ்வளவுதான். என்னடா உனக்கு? படுக்க போறேன் நானே. பொட்டி எடுத்து கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா ஏன்ச்சுக்கிறேன். ஓ சீரக தண்ணி எடுத்துவா ஓடு. சீரக ஜீரணம் ஆகட்டும். ஒரு அண்டால எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு கொம்புல எடுத்துட்டு வா போதும். அவங்களுக்கு ஒண்ணும் வேணாடா, அவங்க ஒண்ணும் கேட்கலையே. இப்பதானே ஸ்ப்ரைட் கேட்டாங்க. ஸ்ப்ரைட் தான் கேட்டாங்க. அவங்க ஸ்ப்ரைட் தான் கேட்டாங்க. குடி கூடாது அத்தை, நான் சாப்பிட்டு. ஆமா கொலஸ்ட்ரால் அப்படியே உள்ள தங்கி கோப்பாயி ஹார்ட் அட்டாக்ல செத்துருவீங்க நீங்க. ஏய் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. குடிப்பாமா நீ வேற. பாத்தீங்களா அத்தை உங்களை கிண்டல் பண்ணிட்டு போறாவ. நீங்க அண்டா மாதிரி இருக்கீங்களா? வாடி. ஏன் நல்லா இல்ல குழம்பு? என்னத்த வச்சா அதெல்லாம் ஒரு குழம்பு மனுஷன் தின்னுவானா? அப்ப நீங்க சாப்பிட்டீங்க இப்போ? நாய் கிட்ட போட்டா கூட அது வாந்தி எடுத்துட்டு போயிடும். ஏன் நீங்க எடுக்கல இப்ப வாந்தி? படு கேவலமா இருந்துச்சு. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நல்லா இல்லையா அப்ப குழம்பு? ராதா கேவலமா இருக்கு மாப்ள. அந்த மீன் வறுவல் நல்லா இல்ல? மட்டு என்ன சொல்லுவாங்க, பட்டு இருக்கிறதுலே மோசம் அது மட்டும்தான். அது மீன் வறுவலா? மீன் வறுவல் எக்ஸ்ட்ரா அந்த வால் பீஸ் வைமான்னு சொல்லி லாஸ்டா கேட்டீங்களே. சும்மாதான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்டேன். அப்ப நீங்களே எப்படிதான் தின்ட்டு அதுல இருக்கீங்களோ. என்னவோ மீன் வந்து வஞ்சர மீன் வாங்கினா வெட்டினா தலை எனக்குன்னு சொன்னீங்க. எப்ப சொன்ன? காலைல பேசி நிக்கிறப்போ வறுக்கிறப்போ. அது ஏதோ பசி மயக்கத்துல சொல்லிருப்பேன். ராதா அந்த பாவம் இல்ல ராதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாவ நின்னு. இவ்வளவு வெயில நின்னு சமைச்சிருந்தால. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. பாவம் ராதா, உங்களை நம்பிக்கிட்டு இருக்கா. நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, டேஸ்டா செஞ்சான்ட்டு. என்ன பண்றது, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாருன்றான். மாமா ஃபோன் பண்ணல. இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி வேற இது பண்றீங்க? இருக்கிற வச்சு அவன் தான் உங்ககிட்ட பேசாம அவரால் இருக்க முடியாது. ஆமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி உங்களை ஐ லவ் யூ அப்படி பேசுவாரு. மாலக்கா ஐ லவ் யூ. மோர இருக்கிற லட்சத்துக்கு லைவ் ஐ லவ் யூ ஒண்ணுதான் கேடாகுது. சீச்சோ, அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு மாமா மேல கொஞ்சம் கூட பாசம் கிடையாது, லவ் இல்ல? இந்த எதுவும் இல்ல, கர்மமும் இல்லாததான். எங்கெங்கோ வந்து வந்தாங்க அவங்க கிட்ட. எதுக்கு அத்தை உங்களை செருப்பல் அடிக்கவா? கல்யாணம் பண்ணிக்கிறோம் தான் வந்தாங்க. என் தலை எழுத்து இவனை வந்து கட்டிக்கின்னு நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அங்கெல்லாம் போகாத என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அப்ப பெத்ததுங்களும் சரியில்லை, வந்ததும் சரி கிடையாது. எந்த என்ன சொல்றேன், ராஜா அப்படியே அந்த கேரக்டர் இருக்கிறதுலே அவதான் இருக்கிறதுலே படுக்கையாவலாம். இல்ல அவன் வந்து அப்ப வீட்டுக்கு வரது உங்களுக்கு பிடிக்கல ராதா? வந்தாலே எதனா ஒண்ணு ஆட்டைய போட்டுன்னு வந்துடுறாள. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? பெத்த புள்ள நீங்க தானே பெத்தீங்க அவளை. எதுங்க அது என்ன பண்ணும், வந்து கேட்கணும். அதை விட்டு அவளுக்கு பிடிச்சா போதும் அப்படியே தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அவன் பெத்த தாய் வீட்டுல தான் எல்லாம் எடுப்பாங்க. பெத்ததும் அப்படிதான் தான் சொல்றேன். என்ன பொண்ணு அப்படிக்குது, புள்ளைய அப்படிக்குது. பெத்ததுக்கு ஒண்ணு கூட ஜாதியா இல்ல. புள்ளைய பெத்ததுக்கும் எங்கன்னா ஏதோ புளி மூட்டையை சுமந்துட்டு இருந்திருக்கும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். மாமா மேல ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ்லாம் இருக்குதாம நீங்க கல்யாணம் பண்றப்போ? உண்மையாவா? அவனை பத்தி அந்த ஆளை பத்தி பேசாதீங்க, எனக்கு அவ்வளவு கோபம் வருது எனக்கு.
அவன்லாம் ஒரு ஆளு, அவன்லாம் ஒரு மனுஷன். இல்ல அத்தை, என்ன கேஸ் இது? திருடு கேஸ் சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்னத்த பண்ணி தொலைச்சாங்களோ தெரியல. அப்படியே எப்படி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருந்தா நீ கல்யாணம் பண்ணீங்க மாமாவை? எனக்கு என்ன தெரியும், மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியா? உங்களை காலை கட்டின கையோட ஜெயிலுக்கு போயிட்டாராமே அவரு? தாலி கட்டின கையோட எல்லாம் போல, ஒரு 4 நாள் கழிச்சு தான் போனாரு. ஓகே ஓகே. இப்ப புரியுது அத்தை ஏன் ராதாக்கு இந்த திருட்டு பழக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. என் பர்ஸ்ல இருந்தே ஆட்டையை போடுறா அவ காசை. நான் அப்படி தூங்கிடக்கூடாது, உடனே என் மொபைல் எடுத்து செக் பண்ணிட்டு என் ஜிபே நம்பர் இருந்து அவளுக்கு ரொம்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, என் பர்ஸ்ல ஒரு ரூபாய் எடுத்துடுறது. இந்த திருட்டு பழக்கம் அவளுக்கு எப்படி இருந்தது இப்பதான் யோசிச்சேன். மாமா கிட்ட இருந்தா வந்திருக்கு. அந்த ஆளு என்னத்த பண்ணி ஜெயிலுக்கு போனானே இது வரைக்கும் தெரியலையே. ஏதாவது கிளவிய ரேப் பண்ணிருப்பாரு, அதான் தூக்கி போட்டுருப்பாங்க. கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் எது வந்தாலும். என்னமா கீழே சத்தம்? அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். பாவம் அவங்களுடைய வேதனை எல்லாம் வந்து கக்கி இருக்காங்க அவங்க. உங்க அம்மா என்ன சொன்னாங்க உங்க குழம்பு கேடுங்க? நல்லதானே இருந்தது அத்தை? சூப்பரா இருந்தது இல்ல? காதை வச்ச குழம்பு அருமையா இருந்தது இல்ல? ஏதோ இருந்தது சுமார மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. சாப்பிட்டீங்க 3 முறை வாங்கி வாங்கி சாப்பாடு. நல்லா சாப்பிட்டேன், பசிக்கு சாப்பிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? பசிக்கு எது கொடுத்தாலும் தின்றுவீங்களா? ஆமா, எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியதான் பசிக்கு. மாடு தான் அப்படி சாப்பிடும். மாடு தான் எதுக்கு போட்டாலும் சாப்பிட்டுரும் என் பசிக்கு. கை பக்குவத்தை பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும்? ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? நல்லா தான் இருக்கும். ஏன் இப்ப ராதா சமைச்சது நல்லா இல்ல? வாந்தி வர மாதிரியே இருக்குது அது தின்ட்டு வந்து. நல்லா இல்லையா அப்ப குழம்பு? ராதா கேவலமா இருக்கு மாப்ள. நீங்க எல்லாம் மீன் நல்லா இல்ல? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டா நாயே. பட்டு என்ன சொல்றாங்க, பட்டு பாத்துக்கோ உன் லட்சணத்தை உங்க அம்மா பண்றதெல்லாம். ஏன் ஒரு தாயம்மா வாயை புடிங்க, ஏதோ அதை ரெக்கார்டு பண்றதுக்குன்னே என் வாயை புடிங்க. வாயை புடுங்கனா? அப்ப வாயை புடுங்கனா மனசுக்குள்ள சொல்றியா? இல்ல சொல்றாங்க பாரு பாரு. எப்ப சொன்ன? காலையில பேசிக்கிறப்போ வருகிறப்போ அது ஏதோ பசி மயக்கத்துல சொல்லிருப்பேன். ஆனா அது இங்க ராதா பாவல ராதா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சா வந்து இவ்வளவு வெயில நின்னு சமைச்சிருந்தால. அவ பாவமா? தப்பா தப்பா பேசாதீங்கல்ல. இருடு அம்மாடி டப்பிங்னா கரெக்டா இருக்கு. பாருங்க அவங்க என்ன சமைக்கிறேனே தெரியாது. வாந்தி வருது, இப்ப நினைச்சாலும் கொமட்டிட்டு வருது. அந்த அளவுக்கு கேவல பத்தி வச்சிருக்காங்க. பாத்து வருதுன்றீங்க, நான் எடுக்க மாட்டீங்கல. ஏய் ஆஃப் பண்றா, ஆஃப் பண்றா. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. என்னோட சமையல் உனக்கு வாந்தி வருதா? தட்டு தட்டு மூக்கு முட்டை கொட்டிக்கினே. அப்ப வரல அந்த வாந்தி. இன்னொரு வால் பீஸ் போட சொன்னேன், அப்ப வரல உனக்கு வாந்தி. அந்த குழம்பு அடியில விட்டு கிண்டி ஊத்த சொன்னேன், அப்ப வரல வாந்தி உனக்கு. கேவலமா இருக்க என் குழம்பு உனக்கு. உனக்கெல்லாம் ஆக்கி போட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும், அந்த நாய்க்கு கூட ஊத்தி இருக்கலாம், உனக்கு ஊத்துன பாரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? இப்ப சொல்றீங்க ராதா நான் நல்லவனா உங்க அம்மா நல்லவங்களா? சொல்லு, நான் விட்டுக்கிடாம பேசுறேன் தெரியுமா? இது பண்றானே. இப்ப சொல்லு. நான் ஏதோ அப்படி சொல்லாத, இவன் கொஞ்சம் என் பக்கம் திரும்புவான்னு நினைச்சு ஒண்ணு. இதுலயே உங்களை பெத்ததுக்கெல்லாம் வந்து அவங்க வேதனைப்படுறாங்களாம். எனக்கு ஏன்டா பெத்தன்ட்டு இருக்கு. எல்லாத்தையும் நான் கேட்டேன். இதுல இருக்கு, நான் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், மாமாக்கு அனுப்ப போறேன் வாட்ஸ்அப்ல. ஆமா இதெல்லாம் எப்பயா நடந்துச்சு? ஷூட்டிங் எடுக்கும் போதே பண்ணிட்டோம். இல்ல வெயிட் பண்ணு. நான் இது உதயா நம்பருக்கு, பாலா நம்பருக்கு, உங்க தங்கச்சி நம்பருக்கு, உங்க அப்பா நம்பருக்கு, எல்லா நம்பருக்கு அனுப்புறேன். பாரு பெத்ததே வேஸ்டா. ஏன்டா பெத்தன்ட்டு இருக்கு. இல்ல இவள வந்து நிறைய ஊர்ல இருந்து பொண்ணு கிட்ட வந்தாங்களாம். இந்த மேடமா? ஆமா. ஏன்டா கட்டணன் இருக்கு. அது உங்க அப்பா ஒரு திருடனா? குண்டு பையவுல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவர் கல்யாணம் பண்ணிட்டு வரப்பவே ரோஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருந்துதான் அவங்க அப்பா மேல. ஏன் அப்பா கேஸா? நான் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுது எல்லார்கிட்டயும். அப்புறம் மானத்தை வாங்க சொல்லுவா அப்பாட்ட. ஏய் இவனை அனுப்பிடுறா, நீ வாட்ஸ்அப்ல அனுப்புடா. அனுப்பிச்சு போயிட்டு இருக்கே, லோட் ஆயிட்டு இருக்கே. மாப்ள இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. என்ன அநியாயமா தெரியல? வாயை புடிங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. குடும்பத்தை பிரிக்க நீங்க தின்னுட்டு வந்துட்டு இப்படி ராதா என் முன்னாடி பத்தியே வந்து என்கிட்ட தெரியும். போட்டு சபையில எனக்கு எப்படி இருக்கும் தெரியும். இவங்க பண்றது எல்லாமே வந்து அநியாயம். ஆமா உங்க அப்பாட்ட காட்டுவேன் அந்த வீடியோவை. நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆமா கொஞ்சம் நீ எல்லாம் திருந்தவே மாட்டே. திருந்தவே ஜென்மமே கிடையாது நீ எல்லாம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என் வாயில இருந்து புடிங்க எல்லாம் என் பொண்ணுக்கு போட்டு காமிச்சிட்டீங்க. நீங்க என்ன இப்ப முட்டை போட்டா சாப்பிட்டீங்க, உங்க வாயில புடிங்க பொண்ணு கொடுத்துட்டானா? உங்க மனசுல இருக்கிற வஞ்சம் தான் வெளில கொட்டினீங்களா? இப்ப வஞ்சத்தை ஒண்ணு கொட்டல. நீங்க பேசும், நீ கேளுடா, நீ கேக்குறது தப்பே இல்ல. நீ கேளுடா. நல்லா நான் பாராதா, ஏதோ தெரியாம நீ பேசாதடா.
நீ திட்டுறா ஏஹே, என் வாயில இருந்து என் அத்தையே நான் திட்டுமா? என்ன ராதா பேசுற? அவன் அவ்வளவு சொன்னா என்னவா இருந்தாலும் அவங்க என் மாமியார், அவங்கள நான் திட்டக்கூடாது. செஞ்சுட்டு அப்புறம் ஆமா, நீ திட்டு, நீ திட்டலாம். மாமியார் சொல்லாதடா. ஆனா நல்லா செஞ்சு என் குடும்பத்தை இங்க பாரு. பிரிச்சிட்டீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ நான் பேசுவேன். மனுஷ ஜென்மமே சரி போமா, கோவப்படாதம்மா. போமா, போ, பாத்துக்கலாம், போ. நீ வாடா. நீ போ, நான் வரேன். என் வாயால புடுங்கி என் பொண்ணு என் திட்ட வச்சிட்டீங்க. இப்ப கூட இந்த வீடியோ உங்க வீட்டுக்காரருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டா? பண்ணட்டா? ஏன் மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டே? நான் குடும்பத்தெல்லாம் பிரிக்கல, அதெல்லாம் விடுங்க. நான் பழி வாங்க நினைச்சா வேற மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு இப்ப இதோட நான் ராதா கிட்ட காமிச்சிருக்க மாட்டேன். என்ன சொல்றேன், உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்ப கூடாதுன்னா என்ன? செயின் வேணுமா? கம்மல். கைட்டி குத்துறேன், எனக்கு எதுவும் அனுப்பாதீங்க. என்ன அனுப்பிட்டா? வேணாம், அனுப்பாதீங்க. அப்புறம் அவ்வளவு பந்தா பேசுவீங்க. இப்பதான் இது விஷயம் ராதாக்கு தெரியக்கூடாது, சரியா? இனிமேல் என்ன பண்ணணும், நீங்க என்னைய பார்த்தாலே வணக்கம் மாப்பிள்ளை, வணக்கம் மாப்பிள்ளை சொல்லணும். எங்க எப்பவும் என்ன பண்ணணும், வணக்கம் மாப்பிள்ளை, வணக்கம் மாப்பிள்ளை சொல்லணும், சரியா? இனிமேல் எங்க எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? நான் சொல்றதான் கேட்கணும். இல்லைன்னா இந்த வீடியோ என்ன பண்ணுவேன், அனுப்பிடுவீங்க. ஃபேஸ்புக்ல போட்டுருவேன். ஃபேஸ்புக்ல எல்லாம் போடாதீங்க மாப்பிள்ளை, சத்தம் போட்டு பேசக்கூடாது, போடாதீங்க. அமைதியா இருக்கணும், சரியா? ஹலோ, என்ன? வணக்கம் மாப்பிள்ளை.